வணக்கம் மக்களே, வெல்கம் டு மேக்மி. இன்னைக்கு எந்த பேங்க் பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா மக்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் இந்தியன் பேங்க். இது வந்து பாத்தீங்கன்னா 1907ல வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க். அதுவும் இல்லாம பப்ளிக் செக்டர் பொதுத்துறை வங்கி தான் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ 1969ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் டோட்டலா 14 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இந்தியன் பேங்க்குமே வந்துட்டு ஒரு பேங்க். ஸோ இந்தியன் கவர்மெண்டால நேஷனலைஸ் பண்ணப்பட்ட ஒரு பேங்க். ஸோ இதோட தலைநகரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஸோ பிரசன்ட் சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா திரு வினோத் குமார். ஸோ இதோட அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலகாபாத் பேங்க் வந்து 2020ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட மர்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ பிரசென்டா இருக்கக்கூடிய டோட்டல் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 141 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 6000 பிரான்ச்சஸ் இருக்கு. பிளஸ் 5400 ஏடிஎம்ஸ் வந்து இருக்கு நம்ம இந்தியன் பேங்க்ல. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது ஸோ கஸ்டமர்ஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் அக்செப்டிங் டெபாசிட் வந்துட்டு பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேசிய மற்றும் அயல்நாட்டு பண பரிமாற்றங்கள் சேவைகளும் வந்து செய்யறாங்க. ஸோ ஆர்டிஜி, நெஃப்ட், யூபிஐ போன்ற சேவைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து செய்யறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பர்சனல் லோன், ஹோம் லோன், எஜுகேஷனல், அக்ரிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரி போன்ற லோனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க்ல இருந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அரசாங்க திட்டங்கள் பிளஸ் அதாவது வங்கி கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா பணியாளர்களுக்கு வந்துட்டு வழங்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நெட் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் சேவைகளுமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சேவைகளா வந்துட்டு நம்ம இந்தியன் பேங்க் வந்து செய்யறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.